அதே திருநெல்வேலி எல்லை ஹைகோர்ட் ராஜா. என்னப்பா ஹைகோர்ட் மகாராஜா நீ ஓடி வர, என்னடா விஷயம்? அவரை கும்பிடுவீங்களா? அப்படியா? எந்த ஊர் உங்களுக்கு? அது எந்த ஊர் பக்கம் இருக்கு? கால் நோட்டு. திருநெல்வேலி எந்த பக்கத்தில்? உட்கார். போற வழிய பார்த்தேடா, இடது பக்கம் வயக்காடும் குழம்பு உண்டு வடா, ஆடி வரும் சொல்லமான அருவா பிடிச்சி நிற்கிறானடா. இருக்கானா? கால் நோட்டுவான். வாங்க. ஏன்னா ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொல்லுவியா? குழந்தை வர நான் கொடுப்பேன், பேர் யார் பேர் வைப்பேன்? வேற ஒரு கோயிலில் வாக்கு கொடுத்துருக்கேன். புழுடிப்பே உள்ளையா, புழுடிப்பே உள்ளையா? கால் வந்துட்டுவாங்க. ஓடியா. இந்த வருத்தத்தில் உனக்கு குழந்தை ஜனனமாகுது, ஆம்பளை பையன் பிறப்பான். கர்ப்பசாமி என்று பெயர் வை, வெற்றி உண்டு. அடித்தாலடா ஜம்முண்டா ஆம்பளை வரும்போது புண்ணியம் பெற்று. கடன்பட்டு வேதனை அடைந்து வந்த செல்ல மகன் பாப்பா, என்னடா தொழில் பார்க்குற? கால் விட்டு வா. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம். இன்னொருத்தன கால் வந்துட்டான். பாஸ்போர்ட்டுக்கு எத்தனை பாஸ்போர்ட் காப்பி எத்தனை ரூபா வாங்குத? எத்தனை ரூபா வாங்கின? அப்போ 3 வருஷமாக வண்டி ஒழுங்காக ஓடலை. நல்ல கெட்டிக்காரனாக இருக்கிய. இப்போ அடுத்த தொழில் என்ன பார்க்க போகிற? கண்ணை மூடு. 3 மாத காலம் அவகாசம் இருக்கு, பொறுமையாக இருந்துக்கா. கடை பக்கம் போகாத, இப்போதைக்கு வேண்டாம். 3 மாதம் பொறுமையாயிரு. இப்போதைக்கு இருக்கக்கூடிய வருமானத்தை கூட்டித்தாரேன். நவீன முறையில் உனக்கு கருவிகளை வச்சு தொழில் நடத்தித்தாரேன். உன் கடனை தீர்த்து வெற்றியாக 3 முறை என்னை பார்க்க வந்துடும். கர்மசாமிக்கு வேலூர் பக்கம் திருப்பத்தூர். பிள்ளையினாரு ஆம்பூர் கரும்பு கட்டு. எஸ் மேம். இல்லை என்ன குழந்தை? உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னை அங்கிருந்து குடி எழுப்ப வேண்டும் என்றும் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்றும் ஒருவர் திட்டமிட்டு சில தவறுகளை செய்திருக்கிறார். இதனால் சில அதிகாரிகளிடமும் தவறான கருத்துக்களை உரைத்து இப்போ வேதனைக்குரிய நிகழ்வு நடக்கும். அதனால் ஒன்று நீ வீட்டை விட்டு மாறணும், அப்படி இல்லைன்னா அவங்க அந்த வீட்டை விட்டு போகணுங்கிற நிலைமை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இளைஞர் ஏன் வந்தது அப்படிங்கிறத பார்க்கணுமா வேண்டாமா? கால் வந்து எல்லாமே ஆராய்ச்சி தான். என்ன ஆராய்ச்சி? மன ஆராய்ச்சி. உன்னைய பற்றி அவங்க சிந்திப்பதும் அவங்க வீட்டுக்கு வரவுகளை பற்றி நாம சிந்திப்பதும், இப்படிப்பட்ட போட்டி மனப்பான்மையில் ஏற்பட்ட விளைவுதான் இந்த நிலைமைகள். ஒரு 2 சென்ட் இடம் ஒரு இடத்துல கிடக்கு. அந்த இடத்தை இவன் வாங்கணும்னு நினைக்கான். நீ போய் அந்த இடத்த வாங்கிட்ட. இந்த இடத்த நம்ம வாங்க நினைச்சோம், இவன் வாங்கிட்டார. நமக்கு கிடைக்க வேண்டியது இவ்வளவு கிடைச்சது, இவ்வளோ வாழ விடக்கூடாது என்பதுதான் விஷயம். இடம்னா இடம்னு நினைக்காத. அது உயிர் உள்ள பொருளாகவும் இருக்கலாம்,
ஏன் மனுஷனாகவும் இருக்கலாம், மாடாகவும் இருக்கலாம், ஆடாகவும் இருக்கலாம். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. கால் வந்து கொஞ்ச நேரம் கண்ண மூடி உட்காரு பார்ப்போம். இந்தா, அவளால் எந்த இடைஞ்சலும் உனக்கு வராது. உன் வீட்டில் நீ நிலையாக இருக்கலாம், நிரந்தரமாக இருக்கலாம். உன் பையனுக்கு இந்த ஆண்டில் ஐபிஎஸ் எழுதுறதுக்கு வேண்டிய ஏற்பாடை நான் பண்ணி தந்துடுறேன். வெற்றி ஆயிடும். அதே திருப்பத்தூர் எல்லை என்னுடைய குடும்பத்தில் பண நஷ்டமும் மன வருத்தமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு விடை கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. வாப்பா, கால் வந்துட்டு வரலாம். என்னடா போட்டாலாம் மாமா குடும்பத்தில் பிரச்சனை. சிங்கப்பூரில் இருக்கிறாரு. அவர் என்ன நிம்மதியில் அவர் சாமி கொடுத்தாலும் ஏற்றுக்கல. அவர் பார்க்க இப்போ யாரை பற்றி பேசணும்? இவரை பற்றி பேசணுமா? கால் வந்துட்டு இரவல் தந்ததன் கேட்கின்றார். இவருடைய பணங்கள்லாம் நிறைய நஷ்டமாயிருக்கும். ஒருத்தருடைய போட்டி பொறாமையால் இவருடைய ஆரோக்கியத்தில் குறை நடந்திருக்கும். இப்போ சட்டப்படி இவர் ஒரு சிக்கலில் மாட்டியிருப்பார். இவரை வெற்றியாக்கி தரணும், இவருடைய நஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்கும். கால் வந்துடுவான். பொட்டா வச்சே இவ்வளவு வரமான கேட்கக்கூடாது. காப்பாற்றி தர மேலே வச்சுட்டு போயிடும். பின்னால் வைக்க மறைச்சி பரவாயில்லையே, கட்டிக்காரன் தான். இந்தா வெற்றியாக்கி தரேன், நல்லா இருப்பான். அடுத்த வாரம் வந்து என்னை பாரு. இந்தா மானோ ஹலோ, இன்னும் திடீர்னு ஹலோ ஹலோன்னு சொல்லிக்கு என்ன விஷயம்? வரலாம். பிள்ளைகள் எத்தனை? 2 பொண்ணு. 2 பொண்ணுல ஒரு பொண்ணை பற்றி என்ன கவலை? ஏன் காலை பிடிச்சி நான் சொருகிறேன்? எனக்கா சொறி எடுக்கு இல்லை. ஒரு பக்கத்து காலில் நரம்புகள் மரமரத்து போயிருக்கும், ஒரு பக்கத்து கை இயக்கத்துக்கு வராமல் இருக்கும், ஒரு பக்கத்தில் உள்ள மூளை நரம்பியல்ல பிளாக் இருக்கும். ஆமாம், அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொன்னாங்களா? சரி, இந்த நிலைகள் வந்து இந்த 3 மாதத்துக்கு பிறகு மாற்றமாகிடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேற என்ன வேணும்? நல்ல வேலைக்கு போனால் கூட ஃப்ளாட் ஒன்று போட்டார். கடன் லோன் வந்து மண்டபம் வச்சு 30 லட்சம் வாங்கி 50 லட்சம் கட்டியிருக்கோம். சீல் வைக்கிறது கஷ்டத்து மேலே கஷ்டம் கொடுத்துட்ருக்காங்கன்னா பத்தாத்துக்கு ஒரு நிலத்தை விற்கலான்னு போனால் நாளைக்கு காலையில் என்னையை பார்த்துட்டு போங்கப்பா. இந்தாங்க வெற்றியாக்கி தரேன். மண்டபம் எதுவும் கட்டியிருக்கீங்களா? ஆ, அது தகுந்தமான வருத்தமும் குழப்பமும் இருக்கும். தீர்த்து தாரேன். ஓகே. கர்மதாமிக்கு வேலூர் எல்லை குடியாத்தம் கேட்ட வரம் தரவே ஓடி வந்து. அம்மா நீங்களாம் திருப்பத்தூராம்மா? நில்லுங்க நில்லுங்க. வேறாங்க ஏன் போறீங்கம்மா? எல்லாமே அந்த வேலூர் ரயிலுக்குள்ளே தானே வரும். செங்காலம்மா வாப்பா குடியாத்தம். உங்கள் ஊர்லேருந்து ஆந்திராவுக்கு போயிடலாமா? ஆ போயிடலாமா? என்ன வேணும்? இடம் பிரச்சனை ஒன்றும். நீ வந்து உட்காந்தான முனீஸ்வர சாமி வராரு, என்ன விஷயம்? கோயில் இருக்குது. அப்படியா? சரி சரி. முருகப்பெருமான் வராரு, என்ன விஷயம்? இருக்குது கோயில். சரி ஓகே. 3 வருஷமாக மண் மனை சம்பந்தமான விஷயமும் வேதனையும் நடக்கும்.
அது உறவுக்குள் பகையை காட்டும். அதனால் இந்த இதில் வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? இப்போ அந்த இடத்துல இதனால பிரச்சனை வந்துச்சு. இதனால் என்ன ஆச்சுன்னா கோர்ட் வரைக்கும் போயிடுது. இப்போ அது ரத்தாயிடணும். இப்போ அந்த இடத்துல எதனா இருக்குதா? அதுதான் நான் கேட்குறது. அந்த இடத்துல எதனால் இருக்குன்னா என்னது இருக்குது? புதையல் இருக்கான்னு கேட்கியா? தடை எதுக்கு வருது? மாந்திரிகத்தால் தடை இருக்கு, மாற்றி தாரேன். 6 மாதத்தில் எல்லாமே நிவர்த்தி ஆகும். சென்று வரலாம். கர்பதாமிக்கு காலன்ட்ரா பெண்ணடியார்களே, இங்கே வாங்க. அவ்வளோதான், இன்னைக்கு உத்தரவு அவ்வளோதான். அம்மா அம்மா ஒரு கேள்விக்கு பதில் சொன்ன பிறகு தான் அங்கே உட்காரணும். அங்காளம்மன் மாரியம்மன் எங்கே இருக்கு? உட்காருங்க. அப்போ உட்காருங்க. இதுக்குமா உட்காரதுக்குமா அந்த பாடு? என்ன வேணும் மகளே உனக்கு? வீடு வேணுமா அல்லது வீட்டை விற்று கடனை அடைக்கணுமா? அப்போ கண்ண மூடி உட்கார். என்ன பண்ணால் சரி நான் பார்க்குறேன். அம்மா பராசக்தி, இந்தா 90 நாட்கள் பொறுமையாக இரு. ஒரு பகுதியில் உனக்கு பணம் வரும். பாதி பணத்தை கட்டி உன் கடனை நீக்கி தரேன். வெற்றியாகிடும். வா. நெருங்கி வாங்க. கர்பசாமிக்கு நல்லா இருக்கு. திருப்பூர் திருப்பூர் கிடைக்கலப்பா. நான் பம்பை மேளம் அடித்து பார்த்தேன், பங்கு ஒன்றும் வரலையப்பா. இது பேயாட்டம் போல இருக்கா, நாயாட்டம் போல இருக்கா? என்னன்னு தெரிஞ்சு என் பிள்ளைய காக்கணும் ராஜா. அப்படி காட்டும் தான் அவன். பிள்ளைக்கு பேயா பிசாசா? கால் விட்டுலாம். அம்மா என்ன நீ வர? அப்படியா? உங்கள் வீட்டு எல்லைக்கு போனேன். அப்படி வலது பக்கத்துக்கு பிரதான சாலையாகிய ஒரு மெயின் ரோட்டில் போய்கிட்டு போது வலது பக்கம் இறங்கி இடது பக்கம் திரும்பினா உங்கள் வீடெல்லாம் வரும். அதுலேருந்து தாண்டி போனோம்னா ஒரு அம்மா கோயில் வருது. அதையெல்லாம் தாண்டி போயிட்டு ரைட் சைடில் போனால் முனீஸ்வரன், கற்பராயம் போன்ற சுவாமிகள்லாம் இருக்கிறாங்க. முனீஸ்வரர் இருக்காரா? கற்பராயம் இருக்கார். அந்த எல்லையில் தான் இடது பக்கத்தில் முனீஸ்வரர் இருக்கார். இப்போ உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். அப்படி நடு வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு மாதிரி ஒன்று வரும். நாகாத்தம்மனுடைய காவல் புற்றுக்கோயில். புரியுதா? உன் பிள்ளையனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கா அல்லது பேய்க்கோளாரா என்பது உங்களுடைய கேள்வி. மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தால் மாத்திரைகள் பல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். உண்மையா இல்லையா? அந்த மாத்திரைகளில் நிவாரணம் கிடைக்கவில்லையே, அப்படின்னா அது பேயா இருக்குமோ? சைக்காட்டிக் ப்ராப்ளம் அவ்வளோ சீக்கிரம் ஒரு மனிதனை விட்டு வெளியேறாது. புரியுதா? அவன் நினைச்சபடியெல்லாம் பேசுவான், சொலுக்குன்னு படுத்துக்கிடுவான், கழுத்து குளக்குன்னு போடுவான். இதெல்லாம் நடக்கும். நள்ளிரவில் எந்திரிச்சு சிரிப்பு சத்தம், தானாக எந்திரிச்சு உலாவுகிற குணம், கையெல்லாம் விடவிடவிட நிற்கிறது மாதிரி டென்ஷன், யானை பலம், இதெல்லாம் வரும். நம்ம பிடிச்சா இரும்பா இருக்கும். கையெல்லாம் இருக்கா? கால இருக்கும். எண்ணிய எண்ணமும் போச்சு, வியாபார தொழிலும் போச்சு. பாப்பா, இதனால் உங்களுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டு வருமானத்துக்குரிய விஷயங்கள் தடையாகி இப்போ கடன்களும் மனவேதனைகளும் துயர அலைகளுக்குள்ளே மாட்டி தத்தளிக்கின்றீர்கள். இந்த பிள்ளையை குணமாக்கி வாழ வச்சு தந்தா போதுங்களா? பேய் இல்லைன்னு உத்தரவாயிடுது. மனப்பேய், மன அதிர்ச்சி, சைக்காலஜி ப்ராப்ளம், மைண்ட் டிப்ரெஷன் ஆகிருக்கு. அதனால் அதை ஒருநிலைப்படுத்தி செம்மையாக்கி தந்துருந்தேன். கால் வந்துட்டுவாங்க. அழாத, தவிர்க்க முடியாதது பச்சை குழந்தையின் அழுகை. உண்மைதானே? கர்பதாமிக்கு இந்தா
உன் பிள்ளைக்கு 7 நாளைக்கு இந்த விபூதியை நீ பூச வேண்டாம். அடுத்த முறை வரும்பொழுது தான் அந்த கனிக்கு விபூதிக்கும் சக்தி. இப்போ நான் கொடுக்குற பணத்துக்கு மட்டும்தான் சக்தி. போயிட்டோம், உத்தரவு முடிஞ்சு வச்சுரா. பின்னது அடுத்த முறை வரும்பொழுது என் சாப்பாடை சாப்பிட்டோம், ஜம்முன்னு ஆயிடுவோம். கர்மசாமிக்கு திருப்பூர் எல்லை தொழிலை நடத்த முடியவில்லை, அதுக்கு இடைஞ்சலாக மனவேதனைகள் இருக்கிறதுன்னு கேட்டு வந்தவங்க. என் தொழிலை நடத்த முடியவில்லை என்று சொல்லி நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். கொஞ்சம் காலம் அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டமில்லை என்று அலட்டி கொண்டார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போதைக்கு உனக்கு ஜனவசிய குறைவு. நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல மண் ராசி அதனுடைய ஈர்ப்பு தன்மையும் குறைவு. அதனால் அந்த இடத்துக்குள்ள தொழில் ஈர்ப்பையும் ஜன ஈர்ப்பையும் வர வச்சு உன் தொழிலை வளப்படுத்தி தந்தால் போதுங்களா, வெற்றியாக்கித்தாரேன். 3 முறை என்னைய பார் மகனை, நீ ஜெயிச்சிருவ. இந்தா கோடிகளை பெறுவாய். வாழ். என் உடல்நிலைகள் நரம்பா அல்லது முட்டு வலியா அல்லது தசை வலியான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாருக்குப்பா? யாரெல்லாம் வந்தீங்க? திருப்பூரா உங்களுக்கு? திருப்பூரில் எந்த இடம்? பக்கத்தில். ஆமாம், நீங்கள் வந்தோடனே திருப்பதி மலைகளிலே திகழும் ஸ்ரீனிவாசா வெங்கடாஜலபதி வராரு. என்ன விஷயம்? எப்பா என் பக்கத்தில் தான் என்னையும் மட்டும் தான் சிந்திக்கணும், உன் இஷ்டத்துக்கு அங்கேயெல்லாம் பார்க்கக்கூடாது. வெங்கடாஜலபதி வராரு. என்ன விஷயம்? அதான் வெங்கடாஜலபதி வரார். அவருக்கு குறை வச்சிருக்கீங்க. நீங்கள் கால் வந்துட்டு வாங்க, நீங்கள் நிற்கலாம். வேறு யாரும் கூட வந்திருக்காங்களா? அது யார்? அவர் மச்சான் அங்கேயே இருக்கட்டும். மச்சானை பற்றி திருப்பூர் வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க? அப்படி சொல்ல. இப்போ உங்கள் குடும்பத்தை மட்டும் நான் கூப்பிட்டுருக்கேன். சரிண்ணா? தொழில் இடம் சம்பந்தமாக மன வருத்தங்கள் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும். நீதிமன்றத்தை அணுகுவோமோ என்ற ஒரு மனக்குழப்பம் இருக்கு. உடல்நிலை பாதிப்புக்கு செய்வன வைவன காரணம் என்பது உங்கள் உள்ளத்தில் 60% ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. அதுக்கு நம் குடும்ப பகைவர்கள் காரணம் என்பது உங்கள் உள்ளத்தில் உள்ள உண்மைகளாகும். அதனால் இந்த நோயை காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். தொழில் தடையவும் மாற்றி கடன் படாமல் காப்பாற்றுறேன். வேறு என்ன வேணும்? புண்ணியத்தை தந்தாச்சு, அதுதானே தொழில். பக்கத்தில் வரணும். முருகா தாமா ஜெயிச்சு தாரேன். என்ன? அதனால் அடுத்த வாரம் புதன்கிழமை நீ மட்டும் என்னை வந்து பாரு, இவங்களை கூப்பிட்டு அலையாது. உடனே தாரேன், ஏன் கவலைப்படுறேன்? போயிட்டாங்கோ. முருகா அடுத்த உத்தரவில் தான் அதை பற்றி பேச சொல்லியிருக்கு, வருத்தப்பட வேண்டாம். இப்போ வந்ததுலேயே ஒரு விழுப்பு கிடைச்சிடும். பிள்ளையின் திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? யாருக்கு கல்யாணம்? யாருக்குமா? கால் வந்துட்டோமா? பொண்ணு எங்கே இருக்கா? அப்படியா? கல்யாணம் முடிச்சாச்சா? கல்யாணம் முடிச்சு பிரிஞ்சிருக்கு. சரியா? இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. பட்டணத்து மாப்பிளைக்கு பெங்களூரு பொண்ணு. நல்ல பொண்ணாப்பா, கெட்டிக்காரங்களா நீங்கள்லாம்? வா எப்பா, மழையில் நனையாதீங்க, எல்லாரும் உள்ளதுல வந்து நில்லுங்க. உன் பொண்ணுடைய மனநிலைகளை பார்த்தேன். தன்னை இஷ்டப்படி இனி வாழ்வதே சரியென்று முடிவெடுத்திருக்கிறாள்.
புரியுதா? அதுக்கு அடுத்து தேர்ந்தெடுக்கிற கணவன் அவள் இஷ்டப்படி எடுக்கக்கூடியதாகவே இருக்கும். இருதார யோக நிலையில் பிறந்த மகள் அவள் மனநிலைகளை மாற்றணுமா இல்லாட்டா அவள் இஷ்டப்படி வாழ வைக்கணுமா? கால் ஒன்று. அடுத்து திருப்பூரில் நிறைய பணம் லாக்காக இருக்கு, எனக்கு வந்து சேர்றேன்னு கேட்டு வந்திருக்கு. யாரு? இந்தாம்மா பிள்ளைய மாற்றித்தாரேன், பொறுமையாக இருந்துக்கா, 3 முறை என்னைய வந்து பார்த்துக்கா. எத்தனை லட்சக்கா லாக்கா இருக்கு? 100 லட்சமா? 3 லட்சம். வேற கால் அனுப்புவாங்க. மகா கணபதி சாமி கும்பிட மாட்டீங்களா? அப்போ எவ்வளோ நாளாக இருக்குது? எவ்வளோ நாளாக அந்த பழக்கம்? அப்புறம் வேற என்ன விஷயத்துக்கள்? நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. சிவன் கோயிலா? சிவன் கோயில் எந்த பக்கம் இருக்கு? பக்கத்தில் வாங்க. ஏன்னா சிவபெருமானுடைய நாம ஒலிகளும் அந்த சக்தியினுடைய அதிர்வலைகளும் உங்கள் வீட்டு பக்கத்தில் வருது. 3 ஆண்டு காலங்களாகவே தொழில் சொந்தமாக மன வருத்தமும் குடும்பத்துக்குள் மன உழட்டலும் நடந்துக்கிட்டு இருக்கும். சாதகத்தை போய் பார்த்தா உங்களை யார் இப்போ தொழிலை ஆரம்பிக்க சொன்னா, ஏன் பண்ணுனீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நடந்த விஷயத்தில் கடந்து போனதுக்கு தான் வழியை தேடணும். காரணத்தை கண்டு கண்ணீர் ஒழித்து பிரயோஜனமே இல்லை. என்னப்பா சொல்கிறேன்? அதனால் அந்த தொழில் நஷ்டத்தை தீர்த்து தரேன், இழந்த பணத்தில் 2.5 லட்சம் வாங்கி தரேன், சரியா? அப்படின்னு சாமி 50,000 குறைவு தரமாட்டான், அவ்வளோதான் விஷயம். கால் வந்து வேற என்னம்மா வேணும்? மருமகளே மருமகளே பாவா. வேற என்ன வேணும்? இந்தா அந்த சக்தி உன் கூட தான் இருக்கு, கவலைப்படாத, மனதை அடக்கு. இந்தா மகளே, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு என் தந்தையை உயிரெழுப்பி தரணும்னு கேட்டு வந்தவன். கால் வந்துட்டோப்பா. கர்மசாமிக்கு கீதை சொன்ன கண்ணன் வண்ணத்தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். ஏன் இந்த பாட்டை பண்ண? பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு? இருக்குதா? அதான் கிருஷ்ணர் அங்கிருந்து வந்தார், அதான் உங்கள்கிட்ட கேட்டேன். கால் வந்துட்டு வா. பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீர்த்தன் வருகிறான், பசித்தவர்க்கு விருந்தளித்து அமுது கொணர்கிறான், காப்பதற்கு கையிலேந்தும் சங்கு சக்கரம். பெருமாள் கோயிலில் போய் உங்கள் அப்பா பேருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து உங்கள் அப்பாவுக்கு குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் கொடு. அது முதல் பரிகாரமாக இருக்கும். கண்ண முடி உட்கார். பிராணாய ஹரி ஓம் ஐ புதிய பிராண சக்தி சமாதி வா. இந்த கனியை உங்கள் அப்பா பக்கத்தில் தலையில் வச்சு பூஜை அறையில் ஒரு துணியில் கட்டி வச்சுக்கோ. உயிர் சக்தி கொடுத்துருக்கேன், வெற்றி. இந்தா மகனே, செல்வமாக இருக்கும், ஆனந்தமாக. கோயம்புத்தூர் இன்றைய திருப்பூர் உத்தரவு இப்படி இருக்கிறது. அடுத்து கோயம்புத்தூரை சந்திப்போம். வாடா தம்பி வா. கோச்சாம்புத்தூர் ಹೌದಾ ಹೌದು. இந்த திருப்பூர்லாம் போய் உட்கார சொல்லுப்பா. பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீர்த்தன் வருகிறான், பசித்தவர்க்கு விருந்தளித்து
அமுது கொணர்கிறான். கரணா தம்பி, அந்த உள்ளத்தை போய் பார்த்தேன். முழிக்கும் போதே புரிஞ்சுக்கிட்டே பேல கால் நோட்டுவான். என்னென்ன நல்லா இருக்கீங்களா? வாடா. ஒரு ப்ளஸ்டர் காராக இருந்தால் வீட்டில் உள்ளவங்க மட்டும் ஏறி போவேன். டவுன் பஸ்ஸாக இருந்தால் யார் வேணாலும் போகலாம். ட்ரெயினாக இருந்தால் அளவு இல்லாமல் டிக்கெட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான். வாரம் போகிறவங்களும் ஏறி போயிட்டே இருக்கலாம். ஏண்டா உனக்கு ட்ரெயின் வேணுமா? உனக்கு ஏண்டா இல்லை, உனக்குன்னு ஒரு வண்டி வாங்கி தரேன். புரிஞ்சுக்கிட்டியா? முதல்ல இந்த இடத்த 118 கோடிக்கு விற்று தரேன். முதல்ல ஒரு பார்ட் அவன் 30 கோடிக்கு வாங்குவதாக சொல்லுவான். அவன் சொல்லுதான். ஆனால் அதை 45லேருந்து 50க்குள்ளே நான் வாங்கி தரேன். அசத்தி உன்னை காப்பாற்றி தந்துடுறேன். அதை விற்றுட்டு பல கோடியை கையில் வச்சுட்டு கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்டா. சந்தோஷமாக மகனே, வெற்றி அடைவார். மெல்ல கர்மசாமிக்கு அடுத்த வாரமே அட்வான்ஸு, டோக்கன் அட்வான்ஸ் போடுற, எம்ஓஇ போடுற, அக்ரிமெண்ட் போடுற, அடிச்சு ஏன்ட்டு வர. ஓ, சக்தி பெறுவாய். அதே திருப்பூர் எல்லை நான் பாட்டுறதுக்கு போட்டு தொழில் நடத்தலாமா, என் யோகம் சரியாக இருக்குமா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். யாருப்பா? கொச்சாம்புத்தூர், கோயம்புத்தூர் பார்ட்னர்ஷிப்பு போட்டு தொழில் நடத்தலாமா? வாடா தம்பி, ஹால் ஒன்று வாடா. அப்புறம் குழந்தை பற்றி யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா? குழந்தை வேணுமா? குழந்தையை பற்றி கேட்க வந்திருக்கீங்க, அப்படி தானே? குழந்தைக்கு வயசு எத்தனை? என்னாச்சு உங்களுக்கு? இப்போ முன்னால் வந்துடுங்க. இன்னொருத்தர காலம் இருக்கும். கண்ணு தெரிய மாட்டுக்கு, கண்ணு தெரிய மாட்டுக்க, கண்ணு தெரிய மாட்டுக்க. அது இருக்கு, விட்டுட்டு போது உட்காரு. இந்த பார்ட்னர்ஷிப் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டும். இதில் அக்கௌண்ட் சம்பந்தமான விஷயத்துக்கு இனி ஒருத்தர் தேவைப்படும். அவன் பணியாளராக இருக்கணும், பார்ட்னராக இருக்கணும். அதனால் கூடி இருந்து செய்வதில் நான் உங்கள் கூட நானும் ஒரு ஆளாக இருப்பேன். அதுக்காக எனக்கு பங்கு வேணும்னு கேட்க மாட்டேன். சரியா? இந்தா, நீயும் முன்னேறுவாய். வெற்றி உண்டு மகனே. இந்தா பணம் வச்சுக்கா. நல்லா கால் வந்துட்டு வாங்க செல்ல மக்களே. ரூமா இருக்கீங்களா? எந்த ஊர் உங்களுக்கு? புதுக்கோட்டையா? காது கேட்கல, தான் சொன்னேன். ஏன் காது கேட்கல? வாங்க. எப்பா உங்கள் பிள்ளைய ஒரு பிள்ளைய கூப்பிட்டா நம்ம சொல்கிறது கேட்காது. அது சொல்கிறதே தான் பேசிக்கிட்டு போவோம், அது சொல்கிறதே தான் போய்கிட்டு இருக்கோம். ஏல் 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 அப்படி சொன்னால் திரும்பி கூட சரியாக பார்க்காது. உண்மையா? இப்போ தெரியுதா காது கேட்கலையான்னு? ஓ, கால் வந்துட்டாங்க. ஏய் தம்பி, என்ன ஒரு பிள்ளை விஞ்ஞான தெரபிகள் மூலமாக குணமாகும். என்ன, அதை குணமாக்கி வெற்றியாக்கித்தார. வேற என்னடா வேணும்? அவனை இங்கே கூட்டுவா, நான் சரி பண்ணிடுவேன், வெற்றியாக்கித்தார். வேற அவனுக்கு மனநிலைகளில் உள்ள பாதிப்புத்தான் அதுக்கு காரணம். உடல் ரீதியாக ஒரு குறைகளும் இல்லை. இன்னையிலிருந்து அது மாறும். வெற்றி அடைவார். புண்ணியமாக இரு. பௌர்ணமிக்கு வந்து சேருங்கோ, போயிட்டு வாங்கோ. அப்புறம் அதே